அண்ணா சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கங்கள். சிறுகதையும் சிந்தனையும் என்ற தலைப்பில் உங்களை சந்திப்பது சொல்வேந்தன் என்கிற டி.எம். செல்வக்கனி என்பவன் ஆவேன். அன்பு நேயர்களே, சிறுகதைகள் மனிதனை பக்குவப்படுத்தக்கூடிய நல்ல கருத்துக்களை கொண்டவைகளாக இருக்கின்றன. அருமை நேயர்களே, இன்றைய தினம் கருவி என்ற பொருள் பற்றி ஒரு சின்ன சம்பவம். இப்போ கருவினா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். கருவிங்கிறது எல்லா செயலுக்கு ஏற்ப தேவைப்படக்கூடிய ஒரு பொருள், அவ்வளவுதான். இப்போது வெள்ளைக்காரன் காலத்தில் மொரப்ப நாடு, அதில் ஒரு ஜமீன் இருந்தார். அவர் பேர் பாலசிங்கம். அவர் தன்னுடைய மகன் இளைய ஜமீன்தார் குமாரசிங்கத்தை கூப்பிட்டு, அப்பா மகனே, இந்த உங்ககிட்ட 1,00,000 ரூபா பணம் தாரேன், இதை கையில் வச்சுக்கோ. அப்போது அந்த காலத்தில் இதை போல் ட்ரெயின், பஸ்ஸு, காரு எதுவும் கிடையாது. கூடி போனால் தேர் இருக்கும், இல்லை குதிரை இருக்கும், இல்லை குதிரை வண்டி இருக்கும், இல்லை மாட்டு வண்டி உண்டு. நீ எப்படி நம்ம குதிரையை எடுத்துக்கிட்டு ஒரு 4-5 பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த 1,00,000 ரூபா பணத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக வல்ல நாட்டில் இருக்கக்கூடிய ஜமீன்தார்கிட்ட போய் இதை கொடுத்துருன்னு சொல்லி மொரப்ப நாடு ஜமீன்தார் வல்ல நாட்டு ஜமீன்தார்கிட்ட தன் மகன்கிட்ட அந்த பணத்தை கொடுத்து அனுப்புகிறார். மகன் 2-3 வேலை ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு நேராக போயிட்டுருக்கிறாரு. ஒரு ஆறை கடந்து அந்த ஊருக்கு போனோம். அங்கே திருடர்கள் வந்துடுறாங்க. இந்த இளைய ஜமீன்தாரை மடக்கி பிடிச்சி மற்ற குதிரையில் வந்த வீரர்கள்லாம் வேலைக்காலுக்கெல்லாம் பிடிச்சி கட்டி வச்சுட்டாங்க. இவரையும் மடக்கி பிடிச்சி இவரை அடித்து உதச்சி இவரை கையில் இருக்கக்கூடிய 1,00,000த்தையும் பிடிக்கிறாங்க. இப்போது இளைய ஜமீன்தார் குமாரசிங்கம் தன்னுடைய அப்பாவை பார்த்துக்க வர்றார். தன்னுடைய வேலையாட்களோடு வர்றார். அப்படி ஜமீனுடைய அரண்மனைக்குள்ளே வந்த உடனே அப்பா கேட்குறாரு, என்னப்பா மகனே, நான் கொடுத்து விட்ட பணத்தை எல்லாம் நீ கொண்டு போய் சேர்த்து விட்டாயான்னு கேட்குறார். அப்பா, இப்படி போயிட்டுருக்கும் பொழுது, ஆறை கடக்கும் பொழுது ஒரு 5-6 திருடர்கள் வந்து எங்களை கட்டி போட்டுட்டு இருக்கிற பணத்தெல்லாம் பிடிக்கிட்டு போயிட்டாங்க. பிறகு நாங்கள் மெதுவாக தப்பிச்சு அங்கேருந்து இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னா. சரிப்பா, உன் கையில் தான் ஒரு துப்பாக்கி கொடுத்துருந்தேனே, அந்த கருவியை நீ பயன்படுத்தி அந்த திருடர்கிட்ட இருந்து நீ தப்பிச்சிருக்கலாமில்ல அப்படின்னு கேட்குறார். அடா போங்கப்பா, நீங்கள் ஒன்று, நான் துப்பாக்கி வச்சுருக்கிறத எடுத்து காட்டினோம்னா அதையும் சேர்த்து பிடிக்கிட்டு போயிடுவாங்களேன்னு பயந்து போய் தான் அதை மட்டும் ஒழிச்சு வச்சு பத்திரமா கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி அந்த இளைய ஜமீன்தார் தன்னுடைய அப்பாட்ட அதை கொடுப்பார். அப்போது ஒரு கருவியை கையில் கொடுத்தால் கூட அதை பயன்படுத்த தெரியவில்லை என்றால் அவன் ஒரு சாதாரண முட்டாளுக்கு சமமானவன் தான். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. அருமை நேயர்களே, கருவின்னா நீங்கள் சொன்ன மாதிரி துப்பாக்கி, கத்தி, அருவா, கடப்பாரை, கோடாரி, இதெல்லாம் வந்து ஒருத்தனை ஈட்டி, அம்பு, வில்லு இதெல்லாம் ஒருத்தனை காப்பாற்றணுங்கிற அவசியம் இல்லை. அறிவும் ஆற்றலும் தான் ஒருவனுக்கு கருவி. துன்பம் வந்த காலத்தில் ஒருவனுடைய அறிவு அவனை எப்படி காப்பாற்றுகிறது, அவனுடைய செயல்பாடுகள் அவனை எப்படி காப்பாற்றுகிறது, இதைத்தான் நாம் எண்ணி பார்த்தல் வேண்டும். இப்போது அதுக்குள்ளே ஒரு சின்ன கதையை சொல்கிறேன். ராஜவல்லிபுரம்னு ஒரு ஊர், நல்ல செழிப்பான கிராமம். அதில் கந்தசாமின்னு ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தார். ஒரு 20-25 வயசு ஆகிடுச்சு, கல்யாணம் ஆகலை. அவருக்கு அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க. சொந்த பந்தங்கள் ஊர் ஃபுல்லாக அவருக்கு இருக்குது. அப்பா மேலேயும் அம்மா மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கிறவர். இப்போ எப்பொழுதுமே அப்பா நினைவாகவும் அம்மா நினைவாகவுமே வாழ்க்கையை ஓட்டிகிட்டே இருக்கிறார். சொந்த பந்தங்கள்லாம் அதை பார்த்து கவலைப்படுது. அப்பா இறந்துட்டாரு, அம்மா இறந்துட்டாங்க, பட்டு வாலிப பிள்ளை அதையே நினச்சிக்கிட்டே இருக்கிறாரே, இன்னும் அந்த சோகத்தில் இருந்த ஒரு மீண்டு வரலையே அப்படிங்கிற சோகத்தில் சொந்தக்காரங்கள்லாம் ஒன்றா கூடி கந்தசாமியை பார்த்து, எப்பா, நீ உங்கள் அப்பா நினைவாகவே இருக்கிற, உங்கள் அப்பா இருந்த இடம், உட்கார்ந்த இடம், அவர் தூங்கின இடம், அவர் சாப்பிட்ற இடம், அவர் வாக்கிங் போன இடம், அவர் பயன்படுத்திய பொருட்கள், இதெல்லாம் பார்த்து பார்த்து நீ ரொம்ப சோகமாகிட்டு இருக்கிற. நீ அதிலேருந்து கொஞ்சம் வெளியில் வந்தால் தான் நீ திரும்ப வாழ முடியும். நீ பழைய நிலைக்கு வந்து நீ மனுஷனாக வாழ முடியும். எனவே என்ன செய்யறனாப்பா, கொஞ்சம் பணத்தை கையில் எடுத்துக்கோ. எடுத்துகிட்டு அப்படியே ஊர் நாடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வா, கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வா. அப்படியே மலை பிரதேசங்கள்லாம் போய் அங்கே இருக்கக்கூடிய மரம், செடி, கொடி, விலங்குகள் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரசிச்சுட்டு வா. அப்படியே மேற்கு தொடர்ச்சி மலை பக்கமாக போய் அருவிகளெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு சுகமாக வா.
இப்படி பலதரப்பட்ட மக்களை நீ பார்த்துட்டும், பலதரப்பட்ட இடங்களை நீ பார்த்துட்டும், பலதரப்பட்ட கோயில்களுக்கு நீ போனாலும் தான் உன்னுடைய மனசில் உள்ள கவலை குறையும். நீ பழைய மாதிரி நீ மாற முடியும். எனவே நீ அப்படி போப்பான்னு அவருடைய சொந்த பந்தங்கள்லாம் சொல்லும் பொழுது இவனும் அதை செய்யலாமே அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றான். வந்தவன் என்ன பண்ணுறான்னா, கொஞ்சம் பணத்தை தயார் பண்ணிக்கிட்டு நேராக போயிடுறான். போகிறவன் கோயிலாக போகிறான், குளமாக போகிறான், எல்லா கோயிலையும் தரிசனம் பண்ணுறான், பார்க்குற குளங்கள்லாம் குளிக்கிறான், பார்க்குற ஆறுகள்லாம் குளிக்கிறான், எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறவன் கடைசியில் அப்படியே களக்காடு மலை பக்கத்தில் வந்துட்டான். இப்போ அப்படியே அகஸ்தியர் வாழ்ந்த இடத்தெல்லாம் பார்த்துட்டு, அப்படியே அருவிகளெல்லாம் பார்த்துட்டு, அப்படியே கேரளா எல்கைக்குள்ள நுழையலாம்ங்கிற ஒரு ஆசையில் அவன் பயணத்தை போயிட்டே இருக்கிறான். அப்போ காட்டு வழியாக போயிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுதுன்னா, திடீர்னு ஏற்றாப்போ ஒரு புலியை பார்த்துடுறான். ஒரு 40 அடி தூரத்தில் புலி நிற்கிது. அதுவும் ரொம்ப நாளாக பசியில் இருந்த புலியாக இருக்கும் போல் அவனை பார்த்து அப்படி உருன்னு முறைச்சிக்கிட்டே இருக்குது. சரி, தப்பிச்சுட்டு திரும்பி ஓடிடலாமான்னு திரும்பி பார்க்குறான். அவனுக்கு பின்னாடி ஒரு திருடன் ஒரு பெரிய ஈட்டியை கையில் வச்சுட்டு நிற்கிறான். கையில் பணமும் இருக்குது. என்ன பண்ணுன்னு அவனுக்கு ஒன்றும் தெரியலை. சோகத்தை துறைக்கலான்னு வந்த இடத்துல இவனுக்கு பெரிய சோதனை வந்துடுச்சு. முன்னால் போனால் புலி, பின்னாடி திரும்ப போனால் திருடன். ரெண்டுமே பயங்கரமான ஆள் தான். திருடன் ஈட்டியை வச்சு குத்தி இருக்கிற படத்தை எடுத்துகிட்டு போவான். முன்னாடி போனால் புலி இவனை அடித்து கொல்ல போகுது சாப்பாட்டுக்கு. அப்போ இவன் தன்னுடைய அறிவை பயன்படுத்துகிறான். திடீர்னு ஓர் சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிடுறான். பயங்கரமாக கதறி ஆள ஆரம்பிச்சிடான். அப்போ திருடன் மெதுவாக மனசு இறங்கி அவன் கிட்ட நடந்து வந்து, ஏன்னா இவனு ஒரு வாலிப பையன் அழுறான்ல, பார்த்துட்டு ஏப்பா அழுற, தாங்க முடியாமல் அழுறிய, உனக்கு என்ன அப்படி சோகம் அப்படின்னு கேட்குறான். வேறு ஒன்றும் இல்லைங்க, நான் இப்படி கேரளா பக்கம் போகலான்னு சொல்லி 2000 பணம் வச்சுருந்தேன். என் கூட பாதுகாப்புக்கு ஒரு நாயையும் கூட்டிகிட்டு வந்திருந்தேன். நம்ம அங்கங்கே ஏரிகள்லையும் ஆறுகள்லையும் குளிக்கிறோமேன்னு சொல்லி ஒரு நல்ல லெதர் பேக்குக்குள்ளே அந்த பணத்தை போட்டு என் நாய் கழுத்தில் கெட்டி விட்டுருந்தேன். இப்போ என் கூட வந்த நாயை ஏத்தாப்பு இருக்கிற புலி இருக்குது பாருங்கள், அது அப்படி ஒரே முழுக்காக முழுங்கிடுச்சு. நான் அது கழுத்தில் கட்டியிருந்த பணத்தோடே முழுங்கிட்டு நான் என்ன பண்ணேன்னு தெரியலை, அதுதான் அழுறேன் அப்படின்னா. திருடன் யோசிக்க ஆரம்பித்தான். ஆஹா, இனி இவனை அடித்து இவனை கொன்னா எந்த புரோஜனமும் கிடையாது. இனி அடிக்க வேண்டியதே புலி தான். புலி வயிற்றுக்குள்ளே தான் நாய் இருக்குது, நாய் கழுத்தில் தான் பணம் இருக்குது அப்படின்னு தான் இவன் என்ன செய்ய, தான் கொண்டு வந்த அந்த ஈட்டியை எடுத்துகிட்டு நேராக புலியை போய் குத்துவான். புலிக்கும் இவனுக்கும் ஒரு பெரிய போராட்டமே நடக்கும். இந்த கேப்பில் நம்முடைய கந்தசாமி என்ன செய்வானா, அந்த இடத்த விட்டு தப்பிச்சு அப்படியே வெளியில் போயிடுறான். அங்கே புலி கூட திருடன் சண்டை போட்டு திருடன் செத்து போயிடுறான். திருடங்குட்டை சண்டை போட்டனால புலியும் செத்து போயிடுது. இவன் என்னுடைய வழி ரொம்ப கிளியர் ஆயிடுது. இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது நமக்கு, இவன் நாயையும் கூட்டிகிட்டு வரல, நாய் கழுத்தில் பணத்தையும் கெட்டலை, ஆனால் இவனுடைய அறிவை பயன்படுத்தினான். புலியிடம் இருந்தும் தப்பினான். இவன் அதே சமயத்தில் திருடனிடம் இருந்தும் தப்பித்தான். அருமை நேயர்களே, நம்முடைய அறிவு இருக்கிறது அல்லவா, அறிவை பயன்படுத்தி செயல்பட்டால்தான் எல்லா செயல்களிலும் வெற்றி பெற முடியும். ஊரில் ஒரு பழமொழி உண்டு, அறுக்க தெரியாதவன் 50 அருவாளை வச்சுருப்பான்னு சொல்லி. வயக்காட்டை இவனுக்கு அறுக்கவே தெரியாது, ஆனால் வீட்டில் பார்த்தா 50 பண்ணருவா, அதை கதிர் இருக்கிற அருவா வச்சுருப்பான் அப்படிம்பாங்க. அதே போல் நம்ம 1000 கருவிகளை வைத்திருந்தாலும் சரி, அவைகளெல்லாம் நமக்கு பயன்படாது. நம்முடைய அறிவை எந்த இடத்தில் எப்படி எப்பொழுது பயன்படுத்த வேண்டும் என்பதை பயன்படுத்தி நாம் வெற்றி காண வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு மிகவும் அழுத்தமாக சொல்லுகிறது. நல்லதோர் சிறுகதையோடு மீண்டும் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.